நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறும் நிர்வாகிகள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கலாம், நெல் விதைகள் வச்சிருக்கீங்க, எல்லாம் சின்சண்டை மான்சண்டை நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க. இப்போ போயிட்டு இவன்ட விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும், காய்க்கும். அதுக்குள்ளே விதை இருக்கும், எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா? முளைக்காது. மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க. இப்போ விதை அண்ணன் முளைக்கிற திறன் இல்லை, முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒரு தடவை கொடு, நான் விதை பண்ணை வச்சு விதைகளை சேகரிச்சிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் 500க்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்கிறாரு. அதை பெருக்கித்தாரே, நீ நல்லபடியாக விதைச்சி விளைய வை. இப்போ என்னட்டு நான் கை நீட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு என்னை ஆக்கு, அப்புறம் பேசு. தனித்து போட்டி இருந்துங்க, உங்க தலைமையில வேற யாருன்னா கட்சிகள் உங்க தலைமையில வந்து இணைஞ்சா அது கூட்டணியா ஏற்றுக்குங்களா? எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம், பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க. சரியா? எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம், உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க. இது வந்து நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.